பழக்கருப்பையாலாம் ஒடுக்குகின்ற சாதி பின்புலம், பொருளாதாரம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதிலிருந்து வந்து அரசியலுக்கு வராங்க. இப்படி வரும்போது அந்த சாதிய பார்வை, சாதிய காழ்ப்புணர்வு என்பது அவங்க அடிமனதில் வந்து தங்கியிருக்குது. இவர் தீகா மேடையில் போய் வந்து சாதி ஒழிப்பை வந்து பேசிவிட்டு தன்னுடைய சொந்த தம்பியினுடைய மகனை வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக புறக்கணிக்கிறார் அப்படின்றது ஒரு பச்சையான ஒரு அயோக்கியத்தனம், ஊரை ஏமாற்றுகின்ற வேலை. இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. இவர் பெரிய, நீங்கள் சொல்வது போல பெரிய படிப்பாளி தான், பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு, பாரதி பாடல்களை பற்றி பேசுவார், சித்தர் பாடல்களை பற்றி பேசுவார், பக்திலக்கியங்கள்லேருந்து சொல்லுவார், எல்லாம் பேசுவார், பெரியாரை பற்றி சொல்லுவார், ராஜாஜியை நேரில் சந்தித்த கதையை சொல்லுவார். இதையெல்லாம் சொன்னாலும் கூட இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணுகின்ற ஒரு அருகதையோ தகுதியோ இவருக்கு வந்து இல்லை. கருப்பழனியப்பன் வந்து நீங்கள் சொன்னது போல ஒரு 4-5 படங்களை இயக்கிய இயக்குனர் இன்றைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாரு. அவரும் வந்து ஒரு சிறப்பு பேச்சாளராக பல கூட்டங்களில் பேசக்கூடிய ஒரு நட்சத்திர பேச்சாளர் தான். பல மேடைகளில் வந்து பேசுகிறாரு. அவர் ஒரு முன்னேறிய சாதியை சேர்ந்தவர். அவர் கலப்பு திருமணம் பண்ணிட்டாருன்றத கூட இவ்வளவு செல்வாக்கு, பெருமை, புகழ் வெளிச்சம்லாம் அடைந்த ஒருவருக்கே அவருடைய ஊரில், அவருடைய குடும்பத்தில், அதுலேயும் வந்து கருப்பையா போன்றவர்களால் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் சாதி என்பது வந்து எவ்வளவு ஒரு இறுக்கமான விஷயமா வந்து அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். கலைஞரை வந்து இவர் கட்டோட வெறுப்பதற்கு என்ன காரணம்? ராஜாஜியை வந்து ஒரு இதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிப்பதற்கு என்ன காரணம்? ராஜாஜியை வந்து இவரை பார்க்க போகும்போது ராஜாஜி ஊஞ்சலில் உட்கார்ந்துருந்தாராம், இவருடைய தோளில் கை வைத்து பேசுகிறாராம். அது ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் போல இனிமையாக இருந்தது, இப்படி சொல்றாரு ஓமையாக. ஜெயலலிதாட்ட கூட ஒரு முரண்பாடு வர்றதுக்கு என்னன்னா, ஒரு தனிப்பட்ட ஈகோ தான். நீ எல்லாம் பெரிய ஆள், என்ன இருந்தாலும் நீ வந்து சினிமாவில் நடிச்சவ தானே அப்படின்ற ஒரு ஆணாதிக்க திமிர் கொண்ட பார்வை தான் வந்து ஜெயலலிதாவை வந்து ஒரு ஊழலுக்காக வந்து ஏற்றிருந்தார் அப்படின்னு சொன்னா அதிமுகவில் சேர்ந்திருக்கவே கூடாது. பொதுவாக வந்து தமிழ்னு பேசிக்குவாங்க, ஈழப்படுகொலைக்கு வந்து திமுகலாம் காரணம்னு பேசிக்குவாங்க, தமிழனுக்கு ஒரு மரபு இருக்குன்னு பேசிக்குவாங்க, ஆரியத்தை எதிர்ப்போன்னு வந்து பேசிக்குவாங்க, சனாதனத்தை எதிர்ப்போன்னு பேசிக்குவாங்க, சித்தர்கள் காலம் பொற்காலம் இதெல்லாம் பேசிக்குவாங்க. ராமதாசன் அதே தான் பேசுறாரு. ஈழத்தில் அவருக்கும் பழக்கருப்பையாக்கும் வேறுபாடு இருக்கா? தமிழ் தேசிய கொள்கையில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பழக்கருப்பையா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல், ஒரு சிறந்த பேச்சாளர், அரசியல் நீண்ட காலமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். எந்த அளவுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்னா, இப்போ சமீபமாக ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ்க்கும் இடையே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுல வந்து பழக்கருப்பையா என்ன பேசியிருக்காரு, அன்புமணி நடவடிக்கைகள் குறித்து என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை ஒரு பிரிண்ட் அவுட்டா எடுத்து ராமதாஸ் வந்து படிச்சாரு. பாரு பழக்கருப்பையா என்ன சொல்றாரு பாரு. ஒரு முதிர்ந்த நபர், வயதுல பெரியவர், அரசியலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு அரசியல்வாதி, ஒரு சிந்தனையாளரா நான் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா அவர் என்ன சொல்லியிருக்காரு பாரு. இதை பார்த்து நீ திருந்துன்ற அளவுக்கு அன்புமணிக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு அந்த பாமக பஞ்சாயத்தையே பேசக்கூடிய அளவுல தான் பழக்கருப்பையா இருக்காரு. யார் கட்சி ஆரம்பிச்சாலும், ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறது அல்லது விஜய் கட்சி ஆரம்பித்தால் அதுல என்னென்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அவர் குறித்து ஒரு முக்கியமான சார்ஜை வந்து கருப்பழனியப்பன் வந்து வச்சிருக்காரு. கருப்பழனியப்பனோட பெரியப்பா தான் பழக்கருப்பையா. வெளிப்படையாக சாதி ரீதியிலான ஒரு ஒடுக்குமுறையை நான் பழக்கருப்பையாவால் தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு வரேன்ற சார்ஜை வந்து பப்ளிக் ஃபாரம்ல வச்சிருக்காரு. அவர் பெரியப்பாவா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பொதுவெளியில் அது வந்திருக்கு. சாதி ரீதியிலான ஒடுக்குமுறை, நம்ம வந்து சமூகத்துல பெரிய ஆளுன்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் அவர்களுடைய உண்மையான முகத்திரை வந்து என்ன, ஏன்னா லட்சணத்துல அவங்கலாம் இருக்காங்கன்ற அளவுல கருப்பழனியப்பன் அவரை தோலை உறுத்திருக்கிறார். ஸோ இந்த இஷ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி பழக்கருப்பையா அப்படின்ற நபர் யாரு, தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல அவருடைய பங்கு அல்லது அந்த இன்டலெக்சுவல் ஃபோரம்ல அவருடைய பங்கு அப்படின்றது என்ன? பழக்கருப்பையாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு ஒரு சிறந்த பேச்சாளர்னு சொன்னீங்க. அவர் மேடைக்கு தகுந்த மாதிரி பேசுவார். அவர் வந்து துக்ளக் ஆண்டு விழாலையும் போய் பேசுவார், திராவிடர் கழக கூட்டத்திலையும் வந்து பேசுவார். துக்ளக் ஆண்டு விழாவில் பேசும்போது வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி வந்து இது குலக்கல்வி திட்டமாக கொண்டு வரல, இருக்கிற கல்வி கட்டமைப்பில் வந்து நிறைய மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க முடியாது, அதனால் அவங்கள 2 ஷிஃப்டாக பிரித்து சொல்லிக் கொடுப்பதற்கு வந்து ஏற்பாடு செய்கிறோம். அப்போ பாதி நேரம் வந்து படிப்பாங்க, மீதி நேரம் என்ன செய்வாங்கன்னு கேட்ட கேள்விக்கு தான் அது அப்பாவோட தொழிலை கற்றுக்கிட்டா அவனுக்கு பயன்படுமே அப்படின்னு சொன்னாரே தவிர குலக்கல்வியை கொண்டு வருது அவருடைய நோக்கம் இல்லைன்னு இப்படி சொல்லுவார். தீகா மேடைகள் வந்து பேசும்போது ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்தார், நாம் எல்லாம் எதிர்த்தோம், அதனால் ரத்து பண்ணார்கள், அதை காமராஜரே எதிர்த்தார், அதனால தான் வந்து ராஜாஜி வந்து ரிசைன் பண்ணிட்டு போனார், இப்படி வந்து பேசுவார். இப்படி மாற்றி மாற்றி பேசுவதற்கு என்ன காரணம்னா,
அவரிடம் வந்து எதுலேயுமே வந்து கொள்கை ரீதியாக முரண்பாடு இல்லை அப்படின்றது தான். இது நம்ம வெளியில் முரண்பாடு போல தோன்றினாலும் அவர் உள்ளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு சாதியவாதியாக இருக்கிறாரு, சனாதனத்தை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, சனாதனத்தை தூக்கி நிறுத்துபவர்களை நேரடியாக ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் வந்து நகரத்தார் சமூகத்தை வந்து சேர்ந்தவர், செட்டியார்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சமூகத்தை சேர்ந்தவர். பழக்கருப்பையாகவே ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் ஒரு 25 வயது இருக்கும்போது வந்து பெரியாரை சந்திக்க போகிறாரு. பெரியார்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறாரு. பெரியார் வந்து இடையில வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்குறாரு. பழக்கருப்பையா வந்து அதிர்ச்சி அடைகிறாராம். சாதியே ஒழிக்கணும்னு சொல்கிறவர் எப்படி நம்மகிட்ட வந்து சாதி கேட்குறாரு அப்படின்னு வந்து அதிர்ச்சி அடைகிறாராம். கூட கூட்டிகிட்டு போன திராவிட கழக மாவட்ட செயலாளர், எந்த பின்னணியிலேருந்து வந்திருக்கிறா இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு அதுக்காக தான் அவர் கேள்வி கேட்குறாரு. நீ தைரியமாக சொல்லு, நகரத்தார் அப்படின்னு சொன்னோன்னே பெரியார் சொல்கிறாராம், அந்த சாதியா உங்கள் தான் ஏன் இந்த நாட்டையே வந்து சீரழித்து குட்டி சோறாக்குனது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழக்கருப்பை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கோவிலே தானாகவே இடிஞ்சு விழுந்துருந்தா கூட அதுக்கு வந்து நன்கொடை கொடுத்து தூக்கி நிறுத்துறது உங்களுங்க தான் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து பெரியார் சொன்னார் அப்படின்னு சொன்னார். இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னேறிய சாதிகளில் ஒன்று வந்து நகரத்தார் சாதி, செட்டியார் சாதி. பணவளமாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வெளிநாடு போய் சம்பாதிச்சதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க வந்து முன்னோடி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பல செட்டியார் நிறுவனங்கள் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அதை சேர்ந்தவர் தான் இவர். இவங்க வந்து பொன்னமராவதி, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சென்னை, டெல்லி, அமெரிக்கா அப்படின்னு வந்து மாறிட்டாங்க. மற்ற சாதிகளை விட பல மடங்கு வந்து முன்னேறிய சாதி அப்படின்னு அதை வந்து சொல்லலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மிகவும் முன்னேறிய சாதி அப்படின்றதுனால சாதியை வந்து பார்ப்பது, கடைபிடிப்பது, பக்தியை வந்து பக்தி ரீதியாக இருப்பது, கோயில்களுக்கு நன்கொடை அளிப்பது, இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கவனமாக இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் பொது மக்களுக்கு வந்து அவங்க நன்கொடையோ கல்வி பள்ளிகள் நிறைய வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாமே இருந்தாலும் கூட இந்த சாதி சடங்கு சம்பிரதாயத்தை வந்து பின்பற்றுபவர்களாக, வலியுறுத்துபவர்களாக வந்து இருக்கிறாங்க. ஒரு வணிக சாதியாகவும் இருக்கிறாங்க. வணிக சாதியாக இருக்கிறவங்களுடைய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து நம்ம குஜராத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். குஜராத்தில் வந்து இந்த வணிக சாதிகள் தான் வந்து அதிகம். அவங்க தான் வந்து பனியா கம்யூனிட்டி, பிஜேபியோட பேக் போன். இப்போ அம்பானியினுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து மணிரத்னம் படம் எடுத்தார் இல்லையா, குருன்னு படம் எடுத்தார் இல்லையா, அது அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பஜ்ஜி சுட்டால் எவ்வளவு நமக்கு வந்து லாபம் வரும், அல்லது வெளிநாடு போய் வந்து நம்ம வேலை செஞ்சு அதில் வந்து எப்படி சம்பாதிக்க முடியும், ஒரு தொழில் நடத்தினா எப்படி நமக்கு வந்து பங்குகள் வெளியிட்டு எப்படி நமக்கு லாபம் வரும். அது இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்லேயே இன்னைக்கு வந்து கணிசமான சிறு முதலீட்டாளர்கள் வந்து குஜராத்தில் தான் வந்து இருக்கிறாங்க. அதில் நீங்கள் எனக்கு தெரிந்த ஒரு பையன் வந்து சொன்னார், குஜராத்தில் வந்து அதிக டிவியில் வந்து குடும்பத் தலைவர்கள் பார்க்குற காட்சி வந்து ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து மற்ற சீரியலோ அதெல்லாம் சினிமாலாம் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்து பங்குச்சந்தை குறியீட்டு எண் எப்படி வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. இது வந்து என்ன வந்து செட்டியார்களுக்கும் வந்து பொருந்தும். இவங்க வந்து பர்மாவுக்கு போனாங்க, சிங்கப்பூருக்கு போனாங்க, மலேசியா போனாங்க, பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு, தேயிலை ரப்பர் தோட்ட தொழிலாளிகளாக வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு இவர்கள் வந்து வட்டிக்கு வந்து கடன் கொடுப்பது, நகைகளை அடகு வைத்து கொண்டு கடன் கொடுப்பது, இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இன்னைக்கு பல பேங்க் வந்து செட்டியார்கள் ஆரம்பித்த பேங்காக இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியன் வங்கி, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி வட்டி, இப்போ சேட்டு தான் வட்டி அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் வந்து வட்டின்னா செட்டியார் தான் அப்படின்றது வந்து இருந்தது. இப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து வரக்கூடியவர் அரசியலில் வந்தால் என்ன மாதிரி இருப்பார், என்ன மாதிரி நடந்து பப்ளிக் லைஃப்க்கு வராங்க அப்படின்னா, அந்த பப்ளிக் லைஃப்ல வரும்பொழுது எல்லாருடைய ஆதரவையும் நீங்க பெற வேண்டிய தேவை இருக்கும். ஒரு பொதுவான நபராக இருக்க வேண்டிய அந்த தேவை அப்படின்றது ரொம்ப கட்டாயம். அதெல்லாம் இவர் வந்து உடைக்கலையா? அதெல்லாம் உடைச்சிட்டு இவர் ஒரு பொது மனிதராக அவர் இல்லையா அரசியல் வாழ்க்கையில? அப்படி இவர் எதுவும் உடைக்கலைன்றது எதுல இருந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ராஜாஜியை மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். தீகா மேடைகளில் போன பெரியாரையும் ஆதரித்து பேசுறாரு. அவருடைய வரலாற்று பார்வை என்பது வந்து திராவிட இயக்கம், பக்தி இயக்கம், இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது. பக்தி இயக்கம் வந்து சாதிய ஏற்றத்தாழ்வை வந்து நீக்க சொன்னதான். பெரியார் தலைமையான திராவிட இயக்கம் சாதியே வேண்டாம் அப்படின்னு சொன்னது அப்படின்னு வந்து சொல்றாரு.
பக்தி இயக்கம் வந்து சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்க சொன்னது அப்படின்னு சொல்றது வந்து சில பாடல்கள் மூலமா வந்து அவர் சொல்றாரே தவிர உண்மையிலே வந்து அவங்க புலையர் என்று அவர்களை வந்து இழிவுபடுத்துவதாக இருக்கட்டும், நந்தனை வந்து சிதம்பரம் கோவிலில் நுழைவிடாமல் செய்ததாக இருக்கட்டும், உயிரோடு எரித்து கொன்று விட்டு நாயன்மார்களில் சேர்த்ததாக இருக்கட்டும், பக்தி காலத்தில் வந்து இந்த சாதிய முறை வந்து இறுகுகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் சோழ பேரரசு என்பது வந்து நடக்குது. இதையெல்லாம் வந்து அவர் வந்து தன்னுடைய கோணத்தில் வந்து அப்படி வந்து சொல்றாரு. பெரியார் வந்து சாதியை ஒழிக்கிறது அவருடைய குறிக்கோள் அப்படின்றத சொல்றாரு. இந்த ரெண்டையுமே இதை வைத்துக்கொண்டு அவர் வந்து தன்னை வந்து ஒரு சாதியை எதிர்க்கிற ஒரு மனிதராக வந்து சொல்லிக் கொள்கிறாரு. ஆனால் சொந்த வாழ்க்கையில் அப்படி வந்து கடைபிடிக்கலை. கருகம்பழனியப்பன் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை வந்து ஊர்விளக்கம் வந்து செய்கிறாரு. அவரை வந்து எந்த உறவினர் விழாக்கள்லையும் கூப்பிடுறதில்ல, வீட்டுக்கு கூப்பிடுறதில்ல. இதை வந்து அவங்க அப்பாவை புறக்கணிக்கிறது. கருப்பழனியப்பனுடைய அப்பா வந்து சாதி மறுப்பு திருமணத்தை ஏற்றுக்கிறாரு. பழகருப்பையா வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ எப்படி வந்து அப்போ இந்த மென்டாலிட்டி எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு செட்டியாராக தான் இன்றும் வந்து இருக்கிறாரு. அவர் ஏன் ராஜாஜியை ஆதரிக்கிறாரு, ஏன் வந்து காங்கிரஸில் சேர்ந்தார், ஏன் காமராஜ் ஆதரிக்கிறாரு, அதற்கு பிறகு வந்து காமராஜ் இறந்தது பிறகு வந்து ஜனதாவுக்கு வந்து வராரு. ஜனதாவுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து எல்லா கட்சியிலும் இருந்திருக்கிறாரு. திமுக, அதிமுக தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அதிமுகல சேர்ந்தது காரணம் என்னன்னா துக்ளக் ஷோ சொன்னாராம். துக்ளக் ஷோ ஆலோசனையின் பேர்ல வந்து அதிமுகல வந்து சேர்றாரு. அப்புறம் அதிமுகல இருந்து விலகி வந்து திமுக சேர்றாரு. திமுகல இருந்து விலகி இப்ப தனி கட்சி வச்சிருக்கிறாரு. தன்னுரிமை கழகமா ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு. அவரு வந்து எந்த கட்சியிலையும் வந்து ஒன்ற முடியல அப்படின்னு ஆனதுக்கு வந்து காரணம், எல்லா கட்சிகளும் என்ன செய்யறாங்க அப்படின்றது தெரியும். 91லேருந்து 95 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து ஜெயலலிதா, சசிகலா அவங்கள் தமிழகத்தையே மொட்டையடித்தது. அதுக்கு வந்து அதன் பிறகு வந்து தோற்கடிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஏடிஎம்கேல வந்து இவர் வந்து 2011 வந்து சேர்ந்து எம்எல்ஏவாக சேருவதற்கு என்ன காரணம்? சொன்னார்ன்றது மட்டுமல்ல, ஒரு திமுக ஒரு கலைஞர் வெறுப்பு அப்படின்றது வந்து அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல வந்து இருக்கு. கலைஞர் வெறுப்பு இருக்கு. ஆமா, அதை வந்து மறைமுகமா ஒரு திராவிட திமுக இருந்திருக்காரா? திமுக இருந்திருக்கிறாரு. அவருடைய இதுல வந்து ஒரு திராவிட இயக்க வெறுப்பு என்பது வந்து ஒரு இழையாக அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனாலதான் அவர் ராஜாஜியை வந்து புகழ்ந்து பேசுகிறார், காங்கிரஸ் கட்சியை புகழ்ந்து பேசுகிறார், காங்கிரஸ் தலைவர்களை எல்லாம் வந்து முன்னுதாரணங்களா பேசிட்டு இன்றைக்கு இருக்கிற தலைவர்களை எல்லாம் வந்து அவர் திட்டி பேசுறாரு. இது வந்து என்னன்னா ஒரு ஆண்ட பரம்பரையினுடைய ஒரு மனோபாவம் இருக்கு இல்லையா. நீங்க 50களில் வந்து நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்தவர்களாக இருக்கட்டும், அப்ப திமுக வந்து சாதாரண ஒரு சுப்பன் குப்பன் கட்சியா வந்து வருது. அது வந்து கலைஞராக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சாதாரண பின்னணியிலேருந்து வராங்க. காங்கிரஸில் வந்து மிட்டாமராஸ்தார்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்படி அடிப்படை பின்னணியிலேருந்து வரக்கூடியவங்களை வந்து ஏற்றுக்க முடியலை. இப்படி தான் வந்து காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து திமுக வந்து வருது. அப்படி வந்த உடனே வந்து பார்ப்பனர்கள் வந்து திமுக மேலே, திராவிட இயக்கத்து மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இவர்கள் வந்து மத கடவுளை வந்து இடின்னு சொல்கிறாங்க, மதத்தை கோயிலை இடின்னு சொல்கிறாங்க, கடவுளை மரன்னு சொல்கிறாங்க. இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தது பிறகு வந்து ரவுடித்தனம் வந்து அதிகமாயிருச்சு. ஒரு வட்ட செயலாளர் கூட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. எந்த அரசு அதிகாரிகளும் செயல்பட விடலை. தகுதி தராதரம் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு, இடஒதுக்கீடு மூலம் படிச்சுட்டு டாக்டர் ஆகி, ஜட்ஜ் ஆகி, வக்கீலாகி, எல்லாமே நாடே வந்து குட்டிச்சாராக போயிடுச்சு. இந்த நரேட்டிவ் வந்து பார்ப்பனர்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க. எப்போ திராவிட இயக்கம் வந்து அதிகாரத்திற்கு வந்து வருகின்ற காலத்திலும் சரி, வந்த பிறகும் சரி. அதில் வந்து நம்பர் 1 வந்து துக்ளக் வந்து ஷோ. துக்ளக் ஷோவினுடைய அந்த பாதை தான் வந்து பழகருப்பையாவின் பாதை. துக்ளக் ஷோ வந்து என்னென்ன சொல்கிறாரு, அவர் ஏன் வந்து காமராஜை ஆதரிக்கிறாரு, ஏன் வந்து அவர் இந்திரா காந்தியை வந்து எதிர்க்கிறாரு, இன்னொரு புறம் வந்து இங்கே திமுக வந்து எப்படி ஊழலினால் வந்து குட்டிச்சோறாக்கி விட்டது. அதாவது வந்து கருணாநிதி வந்து திசிஸ் அப்படின்னு சொன்னால் துக்ளக் ஷோ வந்து ஆன்டி திசிஸ் தான். அதனால் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்டி திசிஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி துக்ளக்கினுடைய ஆண்டு விழா 2011 ஆண்டு விழாவில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. துக்ளக்கினுடைய ஆன்டி திசிஸ் அப்படின்றதே வந்து பார்ப்பனர்கள் அல்லாதார் வந்து பதவிக்கோ அதிகாரத்துக்கோ வந்து விட்டார்கள், அதை எதிர்ப்பது அப்படின்றதா அவருடைய ஆன்டி திசிஸ். இந்த எதிர்கருத்து மனநிலை தான் இன்னொரு முன்னேறிய சாதியான பழகருப்பையாவினுடைய மனநிலை. அவர்களுக்கு வந்து இவங்கெல்லாம் கட்டோட வந்து பிடிக்காது.
இருந்தாலும் தான் ஒரு தலைவராகணுமே, ஏதாவது ஒரு தலைவராகி வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரணுமே அப்படின்றதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சேர்ந்தாரே தவிர, அவருடைய உள்ள கிடக்கை என்பது வந்து ஒரு ஆண்ட பரம்பரை மனோபாவம் தான். அவர் ஒரு காலம் வந்து அடித்தட்டு மக்களுக்காகவோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரு. லல்லு பிரசாத் யாதவனுடைய பயோகிராஃபி வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தன்னுடைய கிராமத்தில் வந்து ஒரு மாற்று உடை கூட இல்லாமல் ஒரு வறிய குடும்பத்தில் வந்து பிறந்து, அப்புறம் அவங்க அண்ணன்லாம் பாட்னாவில் கூலி வேலைக்கு போகிறாங்க. அதன் மூலமாக அவர் வந்து பள்ளி கல்வி பெறுறாரு. அதன் பிறகு தற்செயலாக சில வாய்ப்புகள் கிடைத்து கல்லூரியில் சேர்றாரு. கல்லூரியில் சேரும்போது தான் ராம்மனோகர் லோகியா, அப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயண் இவங்களுடைய தொடர்பெல்லாம் வந்து வருது. ஸ்டூடெண்ட் லீடராக வந்து மாறாரு. அவர் வாழும் காலத்திலேயே வந்து வறுமை, பிற்படுத்தப்பட்ட சாதிகள், பட்டியலின மக்கள் இவர்கள்லாம் எப்படி ஒடுக்கப்படுறாங்க, இந்த ஆதிக்க சாதிகள் தான் நிலத்தை வைத்திருக்கிறார்கள், அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள், அரசியல் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பின்னணியிலிருந்து வந்து தலைவராகி அவர்களுக்கான அதிகாரத்தை வந்து பெற வேண்டும் என்று வந்து இவங்கெல்லாம் வந்து தோன்றி வராங்க. பழக்கருப்பையாலாம் ஒடுக்குகின்ற சாதி பின்புலம், பொருளாதாரம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதிலிருந்து வந்து அரசியலுக்கு வராங்க. இப்படி வரும்போது அந்த சாதிய பார்வை, சாதிய காழ்ப்புணர்வு என்பது அவங்க அடிமனதில் வந்து தங்கியிருக்குது. இவர் தீகா மேடையில் போய் வந்து சாதி ஒழிப்பை வந்து பேசிவிட்டு தன்னுடைய சொந்த தம்பியினுடைய மகனை வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக புறக்கணிக்கிறார் அப்படின்றது ஒரு பச்சையான ஒரு அயோக்கியத்தனம், ஊரை ஏமாற்றுகின்ற வேலை. இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. இவர் பெரிய, நீங்கள் சொல்வது போல பெரிய படிப்பாளி தான், பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. பாரதி பாடல்களை பற்றி பேசுவார், சித்தர் பாடல்களை பற்றி பேசுவார், வக்கிலக்கியங்கள்லேருந்து சொல்லுவார், எல்லாம் பேசுவார். பெரியாரை பற்றி சொல்லுவார், ராஜாஜியை நேரில் சந்தித்த கதையை சொல்லுவார். இதையெல்லாம் சொன்னாலும் கூட இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணுகின்ற ஒரு அருகதையோ தகுதியோ இவருக்கு வந்து இல்லை. இது ஒரு சாதாரண விஷயங்க. கருப்பழனியப்பன் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கிறான்றது ஒரு சாதாரண விஷயம். இவர் ஏதோ பயங்கரமாக வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து சுடுகாட்டு பாதைக்காகவோ அல்லது அவர்கள் வந்து ஆதிக்க சாதி கலவரங்களால் அவர் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது அங்கெல்லாம் போய் இவர் வந்து சண்டமாரதம் செய்து வந்து களப்பணியெல்லாம் ஒன்றும் ஆற்றிடல. தன் குடும்பத்தில் தன் தம்பி பையன் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கிறான்றதை கூட ஜீரணிப்பதற்கு இவரால் முடியவில்லை என்றால், இவருக்குள்ளே வந்து அந்த சனாதன பார்வை, அந்த வர்ணாசிரம பார்வை, அந்த ஆதிக்க உணர்வு என்பது எவ்வளோ ஆழத்தில் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு வந்து கருப்பழனியப்பன் வந்து பொது வெளிக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இதுல இருந்து பழக்கருப்பையாவினுடைய உண்மையான முகத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கருப்பழனியப்பன் வந்து இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு இயக்குனர். இப்போ திமுக மேடைகள்லாம் அதிகமாக பேசுறாரு, பேச்சாளராகவும் அறியப்படுறாரு, ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சமூகத்துல எல்லாராலையும் ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு மனிதர், எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நபர். அவரே வந்து கல்யாணம் 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்படி வருத்தப்படுறாரு அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, நிறைய நிகழ்ச்சி பண்றாரு, பேசுறாரு, எல்லா பிரச்சனையும் எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு. அவரே வந்து இந்த அளவுக்கு மன உளைச்சலாகி பேசுறாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி பாக்குறது? தோல் இவர் முன்னாடியே வந்து பேசியிருக்கணும். ஆனா இது வந்து இப்படிப்பட்ட நபர்களையும் முன்னாடியே தோல் வச்சிருக்கணும். இவர் இப்ப பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கலைஞர் குடும்பத்தை வந்து ஒப்பிடும்போது ஒரு தற்செயலா ஒரு தன்னெழுச்சியாக இது வருது. அவர் திட்டமிட்டு இதை வந்து பேசல. கலைஞர்கிட்ட வந்து எங்க பார்த்தாலும் கலைஞர்கிட்ட வந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, கலைஞர் குடும்பத்தில் நடந்த திருமணங்கள் எல்லாமே சாதி மறுப்பு திருமணங்கள். அது ஸ்டாலினில் தொடங்கி, அழகிரியில் தொடங்கி, அப்புறம் அவங்க பசங்களுக்கு பசங்க எல்லாருமே வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் தான். அங்கே வந்து அவ்வளவு இலகுவா சுலபமாக வந்து நடந்திருக்குது. இது போன்ற அரசியல் தலைவர்கள், இப்போ நம்ம உதாரணத்துக்கு சேகர் பாபு விஷயம் வந்து தெரியும். சேகர் பாபு பொண்ணு வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு சேகர் பாபுக்கு பிடிக்கவில்லை. இப்படி வந்து பல கட்சி தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க. வெளியே வந்து அவங்க சாதி ஒழிப்பு இதெல்லாம் பேசினா கூட உள்ளே வந்து அதை விட முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கலைஞர் குடும்பம் அப்படி இல்லை. அரசியலையும் பெரிய தலைவராக அவர் வந்து வெற்றிகரமாக ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறார். சொந்த குடும்பத்தையும் அப்படி வைத்திருக்கிறாரு அப்படின்னு பேசும்பொழுது தன்னுடைய உதாரணத்தை வந்து சொல்றாரு. ஏன் வந்து கருப்பழனியப்பன் வந்து நீங்க சொன்னது போல ஒரு 4-5 படங்களை இயக்கிய இயக்குனர் இன்றைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாரு. அவரும் வந்து ஒரு சிறப்பு பேச்சாளராக பல கூட்டங்களில் பேசக்கூடிய ஒரு நட்சத்திர பேச்சாளர் தான். பல மேடைகளில் வந்து பேசுகிறாரு. அவர் ஒரு முன்னேறிய சாதியை சேர்ந்தவர். அவர் கலப்பு திருமணம் பண்ணிட்டாருன்றத கூட இவ்வளவு செல்வாக்கு, பெருமை, புகழ் வெளிச்சம்லாம் அடைந்த ஒருவருக்கே அவருடைய ஊரில், அவருடைய குடும்பத்தில்
அதுலேயும் வந்து கருப்பையா போன்றவர்களால் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் சாதி என்பது வந்து எவ்வளவு ஒரு இறுக்கமான விஷயமா வந்து அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இரண்டாவதாக நீங்கள் வந்து பாமக ராமதாஸுக்கு ஒரு லெட்டர் எடுத்தாருன்னு போது அதை கூட ஒரு பேட்டியில் வந்து பழகருப்பையா சொல்கிறாரு. இதை பார்த்து இவருடைய பேட்டியை வந்து மின்னம்பலத்தில் பார்த்துட்டு ராமதாஸ் நேரம் லைனுக்கு வந்து கூப்பிடுறாராம். கூட்டவுடனே இவருக்கு வந்து நீங்கள் ராமதாஸ் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. யாராவது வந்து பிராங்க் பண்ணி நம்மளை வந்து கலாய்க்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. என் குரல் கூட தெரியலையா? இல்லையா, நீங்கள் பல ஆண்டுகள் கழித்து பேசுகிறன்றதுனால குரல் அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டு பேசுகிறதா வந்து சொல்கிறாரு. இப்போ பாமக ராமதாஸை வந்து இவர் பிடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவரை தாங்கி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ராமதாஸும் வந்து சுயசாதி பற்றி வந்து பேசக்கூடியவர். அவரும் வந்து இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம், குறிப்பாக தீண்டாமை ஒழிப்பு திருமணங்கள், பட்டியலின மக்களில் வந்து அவங்க திட்டம் போட்டு வந்து ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு மற்ற சாதி பெண்களை வந்து பிசி பெண்களை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, இந்த நாடக காதைகளை வந்து எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி இளவரசன் மரணத்தின் போது மற்ற ஆதிக்க சாதி சங்கங்களை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து முயற்சி செய்தார். இதை என்றைக்காவது பழகருப்பையா விமர்சித்திருக்கிறாரா? பல மேடைகள் வந்து பேசுறாருல்ல, இது என்னைக்காவது விமர்சித்திருக்கிறாரா? அப்ப ராமதாசும் பழகருப்பையா ஒன்றுபடுகின்ற புள்ளி வந்து அது. அதனால பொதுவா வந்து தமிழ்னு பேசிக்குவாங்க, ஈழப்படுகொலைக்கு வந்து திமுக தான் காரணம்னு பேசிக்குவாங்க, தமிழனுக்கு ஒரு மரபு இருக்குன்னு பேசிக்குவாங்க, ஆரியத்தை எதிர்ப்போன்னு வந்து பேசிக்குவாங்க, சனாதனத்தை எதிர்ப்போன்னு பேசிக்குவாங்க, சித்தர்கள் காலம் பொற்காலம் இதெல்லாம் பேசிக்குவாங்க. ராமதாசும் அதே தான் பேசுறாரு. ஈழத்தில் அவருக்கும் பழகருப்பையாக்கும் வேறுபாடு இருக்கா? தமிழ் தேசிய கொள்கையில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? சனாதனத்தை எதிர்ப்பதில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? திராவிட கட்சியில் எதிர்ப்பு இல்லை. ஆனால் அவர் பிஜேபி எல்லாம் ஆதரிப்பார், பிஜேபி கொள்கைகள் சமரசம் பண்ணிக்குவார், காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவார், அதெல்லாம் வந்து செஞ்சுக்குவார். சீமான் போன்றவர்களும் வந்து ராமதாஸை ஆதரிப்பதற்கு இதெல்லாம் வந்து காரணம். இதுல எல்லாம் இவங்களுக்கு வந்து வேறுபாடு இல்லை. சீமான் வந்து தமிழ் குடின்றாரு, இவர் வந்து தமிழ் சாதிகள்னு சொல்றாரு. பழகருப்பையா வந்து நகரத்தார் என்ன இருந்தாலும் இன்னொரு சாதி பொண்ணை வந்து கல்யாணம் பண்றது வந்து சரியில்லை, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இதெல்லாம் ஒரு நம்ம மரபு வந்து நம்ம வந்து விட்டுற முடியாது அப்படின்னு பேசுவாங்க இல்லையா வயசானவங்க. எல்லாத்துலேயும் வந்து எல்லாம் கேட்டுக்குவாங்க. இருந்தாலும் நம்ம சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் விட்டுற முடியாது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு பழைய ஒரு கிரிஞ்சான ஒரு ஆளு தான் பழகருப்பையா அப்படின்றத கருப்பழனியப்பன் இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் முன்னாடியே இந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ராமதாஸ் மீது அல்லது ராஜாஜி மீது இவருக்கு இருக்கிற மரியாதை, கலைஞர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, இதையும் சாதி அடிப்படையிலையும் புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா 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 சாதி அடிப்படையில தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். கலைஞரை வந்து இவர் கட்டோட வெறுப்பதற்கு என்ன காரணம்? ராஜாஜியை வந்து ஒரு இதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிப்பதற்கு என்ன காரணம்? ராஜாஜியை வந்து இவரை பார்க்க போகும்போது ராஜாஜி ஊஞ்சலில் உட்கார்ந்துருந்தாராம், இவருடைய தோளில் கை வைத்து பேசுகிறாராம். அது ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் போல இனிமையாக இருந்தது, இப்படி சொல்றாரு ஓமையாக. அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ராஜாஜியை நேசிக்கிறார். அப்போ ராஜாஜி இப்போ நீங்கள் இப்போ காங்கிரஸினுடைய தோற்றமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல் சாதிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வந்து வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் படிப்பு, பொருளாதாரம், சமூகத்தில் வந்து ஒரு அங்கீகாரம் என்ற பின்னணி வந்து இருக்குது. அவங்க தான் காங்கிரஸினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வராங்க. தமிழ்நாட்டில் அப்படி தான் சத்தியமூர்த்தி ஐயரோ அல்லது வந்து ராஜாஜியோ இவங்கெல்லாம் வந்து வராங்க. ஈவன் நீங்கள் வந்து நீதி கட்சியில் கூட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாத சாதிகளாக இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேல்நிலையில் இருக்கிறவங்க தான் தலைவர்களாக வந்து வராங்க. பின்னாடி தான் அது திராவிட இயக்கமாக அது வந்து பரிணாம வளர்ச்சியில் வந்து அது அடித்தட்டு மக்களுக்கு போய் வந்து சேருகிறது. அதனால இவர் வந்து திமுகவையோ கலைஞரையோ வெறுப்பதற்கு காரணம் வந்து இதுதான். ஜெயலலிதாட்ட கூட ஒரு முரண்பாடு வர்றதுக்கு என்னன்னா ஒரு தனிப்பட்ட ஈகோ தான். நீ எல்லாம் பெரிய ஆள், என்ன இருந்தாலும் நீ வந்து சினிமாவில் நடிச்சவ தானே அப்படின்ற ஒரு ஆணாதிக்க திமிர் கொண்ட பார்வை தான் வந்து ஜெயலலிதாவை வந்து ஒரு ஊழலுக்காக வந்து ஏற்றிருந்தார் அப்படின்னு சொன்னா அதிமுகவில் சேர்ந்திருக்கவே கூடாது. இவர் அடிச்சாங்க நினைக்கிறேன் அவங்க வீட்டுல. ஆமா அடிச்சாங்க. இவர் சேருகின்ற காலத்துல வந்து வந்து மிடாஸுடைய இயக்குனராலாம் வந்து இருந்திருக்காரு. ஊழல் பணத்துல வந்து ஆரம்பிச்ச மதுபான ஆலையில இவருடைய நண்பரான சோவே இயக்குனராக இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பழகருப்பையாவுக்கு தெரியாம இருக்காது. இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஆன்டிதிசிஸ், கலைஞருக்கான ஆன்டிதிசிஸ்ன்ற முறையில அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. இவர் ஒரு முறை சொல்லும்போது வந்து ஜெயலலிதா காலில் வந்து விழ சொன்னாங்க. என்ன இருந்தாலும் நான் ஒரு ஆண்ட பரம்பரை, ஜெயலலிதா காலில் வந்து விழ முடியுமா? இதுதான் வந்து முரண்பாடே தவிர மற்றபடி அதிமுகவுக்கும் அவருக்கும் எந்த முரண்பாடு வந்து இல்லை. இதுதான் வந்து காரணம். இந்த சாதிய பார்வை என்பது வந்து எப்படி முன்னேறிய சாதிகள்கிட்ட எல்லா சாதிகள்கிட்டையும் இருக்குதோ அதே அளவு தான் வந்து இவங்கள்ட்டையும் இருக்குது. இவங்க வெளிநாடுகளுக்கு போனாலும் கூட
அந்த சாதியோட தான் வந்து போறாங்க. அது சிங்கப்பூரா இருக்கட்டும் அல்லது வந்து மலேசியா இதா இருக்கட்டும், அதன் மூலம் கிடைக்கிற ஆதாயத்தை அடைஞ்சுக்கிறாங்க. பர்மால இருந்து வட்டிக்கு விட்டு நிறைய சம்பாதிச்சாங்க. அதை வைத்து இறக்குமதி செய்யப்பட்ட தேக்கு மரங்கள்ல தான் இன்னைக்கு வந்து நகரத்தார் ஊர்களில் வந்து கட்டப்பட்ட பிரம்மாண்டமான அரண்மனை வீடுகள்லாம் அந்த வட்டி பணத்துல வந்து கட்டப்பட்டது தான். அதுல பர்மால வந்து ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. பர்மால வந்து நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து எப்படி தமிழக மக்கள் வந்து தொழிலாளிகளாக போயிருக்கிறாங்க, இவங்க வட்டிக்கு விட போயிருக்கிறாங்களோ அதே போல வந்து எடுப்பு கக்கூசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அள்ளணும் போயிட்டு. ஆமா, மலை ஒரு வீட்லயே வந்து மலத்தை அள்ளி சேகரித்து கொண்டு போய் கொட்டணும். இந்த வேலைக்காக வந்து அருந்ததி மக்கள் வந்து போயிருக்கிறாங்க. அவங்க வந்து கூலி உயர்வு போராட்டம் ஒன்று வந்து அறிவித்து வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அரசாங்கம் வந்து அதுக்கு பிறகு என்ன சொல்லுது, இனிமேல் அவங்கவுங்க வந்து வீட்டில் வந்து மலம் போனீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் வந்து கட்டி வச்சுட்டு நீங்களே வந்து கொண்டு வந்து போட்டுருங்க, அந்த மாதிரி வந்து சொல்லுது. தன்னுடைய மலத்தை தானே தொடணுமா அப்படின்னு அதிர்ச்சியான நகரத்தார் சமூகம் அப்புறம் வந்து பெருந்திரளாக கப்பலில் ஏறி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இவங்க வந்து கூலி உயர்வு போராட்டம் கேட்ட போது வந்து அருந்ததி தொழிலாளிகளை வந்து இவர்கள் வந்து ஆதரிக்கவில்லை. தான் மலத்தை தான் கையால் வந்து தொடணுமா அப்படின்றதான் அவங்களுக்கு வந்து கோபம் வருதே தவிர வேற இதுலேருந்தும் கோபம் வரலை. அதனால் இப்படிப்பட்ட பின்னணிகள், சமூக பொருளாதார அரசியல் ஆதிக்கம் கொண்ட பின்னணியிலேருந்து வரக்கூடிய பழக்கற்பையா ஒரு ஏழையோ அல்லது ஒரு தீண்டத்தகாதவரோ, ஒரு பட்டியலின பிரிவை சேர்ந்தவரோ, பிற்படுத்தப்பட்டவரோ என்ன மாதிரியான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை சமூகத்தில் வந்து சந்திக்கிறாங்க, அதை பற்றிலாம் அதை மாத்திரத்துக்குலாம் அவங்க அரசியலுக்கு வரல. அவங்களுக்கு இன்னொரு அதிகாரத்தை நேரடியாக அனுபவிச்சிருக்கவும் மாட்டாங்க, இல்லை அவங்களோட சேர்ந்து வாழவும் மாட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேல் சாதிகளை சேர்ந்தவங்க வர்றவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மக்களோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அந்த வழிகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு தன்னை மாற்றிக்கிறாங்க. இவர் அதுலேயும் சேர்த்து இல்லை, இதுலேயும் சேர்த்து இல்லை, இது நேராகவும் பார்த்தவர் இல்லை, அப்படி வந்து மாத்திரத்துக்கும் அவர் வந்து இல்லை. இந்தியாவில இருந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லார் பின்புலத்தையும் இப்படி வந்து நீங்கள் பிரிக்கலாம். தன்னுடைய சாதிய கட்டுமானத்தினுடைய வலுவான பின்னணியிலிருந்து வந்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி வந்து தன்னை மாற்றிக்கொண்டவர்கள் சிலர் தான். இப்போ ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பப்புவாகத்தான் அரசியலுக்கு வந்து வராரு. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 20 ஆண்டுகளாக வந்து ஒடுக்கப்படுகின்ற மக்கள் வீடுகளுக்கு போகிறாரு, கிராமங்களுக்கு போகிறாரு, அங்கேயே வந்து தங்குறாரு, அங்கே என்ன மாதிரியான வாழ்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்டு தன்னை வந்து மாற்றிக்கொள்கிறார். ஒரு தொழிலாளி இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த தொழிலாளியோட நேரடியாக போய் ஒரு 2 வீலர் மெக்கானிக்னு சொன்னால் டெல்லியில் வந்து நேராக போகிறாரு, போய் அவர் கூட சேர்ந்து அந்த பைக்கை வந்து கழட்டி வேலை வந்து பார்க்குறாரு. இப்படி அவர் வந்து சாதாரண மக்களோட தொடர்பு கொண்டு தன்னை வந்து மாற்றிக்கொள்ளும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா தான் இடஒதுக்கீடு இன்னும் எப்படி காங்கிரஸினுடைய இது பார்வையே மாறுகிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளை கதர் சட்டை போட்ட அந்த ராஜாஜியினுடைய பார்வை, பேசுறது லிபரலா வந்து பேசுவாங்க, ஆனா சொந்த வாழ்க்கையில வந்து ஒரு வலதுசாரியாகத்தான் இருப்பாங்க. ஊருக்கு உபதேசம் பண்ணும்போது இடதுசாரியாக இருப்பாங்க. தனது சொந்த குடும்ப சடங்கு சம்பிரதாயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலதுசாரியாக தான் இருப்பாங்க. அதுக்கு பழக்கொறுப்பையா வந்து ஒரு வாழும் சாட்சி. இப்படிப்பட்ட நபர்களை வந்து நம்ம எப்படி சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்றது, எப்படி இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ இவர் எல்லா கட்சியிலையும் இருந்திருக்காரு, நிறைய கூட்டங்கள்ல. இப்போ தேவேந்திர குல வேளாளர் ஒரு கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்துல போய் எல்லா ஜாதியும் இடஒதுக்கீடு கேட்டு இருக்கப்போ இடஒதுக்கீடு வேணான்னு சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த 20வது ஆண்டு விழாவோ சம்திங் புதிய தமிழகம் கட்சி அதுல போய் பேசியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி திக மேடையில பேசியிருக்காரு, திமுக மேடையில பேசியிருக்காரு, துக்ளக் மேடையில பேசுறாரு. ஒரு முறையும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. காந்தியன் கொள்கை, நீங்க அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்க, காந்தியவாதி அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நபர்களை நம்ம எப்படி முன்னாடியே கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியா இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம்ல, அதனால கேட்கலாம். பழக்கருப்பையா பொறுத்த வரைக்கும் கருப்பழனியப்பன் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் அம்பலப்பட்டு போனவர் தான். என்ன காரணம்னு சொன்னா அவருடைய பல கட்சிகள் எப்படி பாமக வந்து எல்லா கட்சிகளோட கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு பச்சோந்தி என்று பெயர் பெற்றதோ அதே பெருமை வந்து பழக்கருப்பையாவுக்கும் அது அவர் கொண்ட கொள்கையினால் இருக்க முடியாமல் அப்படிலாம். ஆமா, அவருக்கு அவர் சொல்லிக்கிறதுக்குன்னு அவர் எந்த கொள்கையும் இல்லை, அதுக்கு ஒரு கட்சின்னு ஒண்ணு இல்லை. அதனால எந்த கட்சியிலையும் அவர் வந்து தாக்கு பிடிக்க முடியல. எல்லாத்துலேயும் சமரசம் செய்து கொண்டு தான் வந்து மாறுறாரு. இப்படி இருக்கும்போது அவர் ஏற்கனவே அம்பலப்பட்டு போனவர் தான். அவர் ஒரு பேச்சாளர், எழுத்தாளர் என்ற அந்த இமேஜை வச்சுக்கிட்டு தான் தன்னுடைய பொது வாழ்க்கை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து பழைய சங்க இலக்கியத்திலிருந்து நவீன உலக வரலாறு வரைக்கும் படித்து கற்று தேர்ந்த ஆட்கள் வந்து குறைவு. அதனால் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு ஆட்கள் தட்டுப்பாடுன்ற ஒரே காரணத்துக்காக இவர் வந்து ஒரு லைம் லைட்டில் இருந்தாரே தவிர ஏற்கனவே அம்பலப்பட்டு போனவர் தான். இவர்கிட்ட எந்த கொள்கை அடிப்படையும் இல்லை அப்படின்றது வந்து ஏற்கனவே தெரியும்.
இதுல இவர் சாதியையும் அப்படிதான் பார்க்கிறார், சாதியவாதியாகத்தான் வாழ்றார் அப்படின்றது கருப்பழனியப்பன் மூலமாக நமக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இவருடைய சமரசங்கள் சந்தர்ப்பம் ஏற்கனவே வந்து வெளிச்சத்து வந்திருக்கு. இப்ப கூடுதலா வந்து இல்ல இப்போ இப்படிப்பட்ட நபர்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கேட்கிறேன். இப்போ ஒரு பழக்கருப்பையா வந்து கருப்பழனியப்பன் சுட்டி காட்டுறாரு. இப்படி நிறைய மேடைகள்ல போய் இப்ப திருமா மேடையிலையும் பேசுவாங்க, போய் ஆர்எஸ்எஸ் மேடையிலையும் பாஜக மேடையிலையும் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு நான் கேட்கிறேன். எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி வாழ்றாங்க அப்படின்றது மூலமாக தான் அதை நமக்கு தெரிய வரும். குறிப்பாக தாங்கள் பேசுகின்ற கொள்கைகளை சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா, சொந்த வாழ்க்கையில் அதை பின்பற்றுகிறார்களா, அமல்படுத்துகிறார்களா, அதுதான் வந்து அளவுகோல். அப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாதவர்களா அவர் வாழ்றாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ கலைஞர் வந்து சாதிய ஒழிப்பு வந்து பேசுகிறார். தன்னுடைய மகன்களுக்கோ பேரம்பேத்திகளுக்கோ அவர் வந்து சாதியை வந்து பார்க்கவில்லை. அவரே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து தான் வருகிறார். அதனால் அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து வேறுபாடு வந்து இல்லை. சமத்துவம் என்பது வந்து வைப்பதனால வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு விழப்போவதில்லை. ஆனால் அந்த சமத்துவத்தை வந்து ஒரு கனவாக வந்து வைக்கிறார். அதில் 100 குடியிருப்புகள், அதில் 80% இவ்வளோ பேர் இருக்கணும், 20% இவங்க இருக்கணும், எல்லா சாதியினரும் வந்து இருக்கணும், பிசி ஏசி அப்புறம் வந்து முன்னேறி மேல் சாதியினர் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சமத்துவம்னு ஒன்று வந்து முன்வைக்கிறாரு. இதை வைப்பதனால அவருக்கு வந்து 5 ஓட்டு கூட விழப்போறதில்லை, குறைச்சதான் வாய்ப்பு இருக்கு, குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த பார்வை வந்து எப்படி வருது, அதுதான் வந்து முக்கியம். அதனால சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன, அவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி வாழ்ந்து காட்டுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கும். யாரும் ஒளிச்சு மறைய முடியாதுல்ல. இன்றைய சமூக வலைத்தளங்கள் காலத்துல வந்து எந்த தலைவர்களும் அப்படி ஒளிந்து வாழ முடியாது. எப்படியும் அவங்களுடைய இது வந்து முன்ன வந்துடும். இப்போ மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் வந்து அந்த குரேஷியை வந்து பாகிஸ்தானுடைய சகோதரியாகவே அவங்களுக்காகவே வந்து பதில் சொல்லி மோடி வந்து காமிச்சிட்டாரு. ரொம்ப நாள் நடிக்க முடியாது இல்லை. இது மாதிரி நிறைய வந்து பார்க்கலாம். இல்லை வந்து நீங்கள் காஷ்மீர்லேயே உத்தரப்பிரதேசில் ரேப் கேஸில் வந்து பிஜேபிக்காரங்க நேரடியாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனதாக இருக்கட்டும். அதனால் வந்து பிஜேபி வந்து ஒரு சனாதன கட்சி, வர்ணாசிரம கட்சி அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம வலிந்து கட்டி சொல்ல தேவையில்லை. அதற்கு ஆயிரம் உதாரணங்கள், சம்பவங்கள் வந்து டெய்லி நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் எப்படிப்பட்ட தலைவர்களும் தங்கள் இதை வந்து மறைக்க முடியாது, என்றாவது ஒரு நாள் அம்பலப்படுவார்கள் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். நிறைய நிகழ்ச்சியாக கலந்து உங்களுடைய கருத்தை ரொம்ப நன்றி. நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.